நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான பொது பலன்கள். முதலில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய இந்த ஆண்டு அனைத்து நல்ல அமைப்புகளையும் அமைத்து தரக்கூடிய நல்ல ஆண்டாக அமையவும் இறைவனின் அருளும் கருணையும் அனைவருக்கும் நிறைந்து இருக்கவும் என்னுடைய வாழ்த்துக்கள். வருகிற 2026ஆம் ஆண்டு உங்களது முன்னேற்றத்திற்கு வித்திடும் ஒரு நல்ல ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். முதலில் மேஷராசி. மேஷராசிக்கு இந்த வருடம் மிகவும் தன்னம்பிக்கையோடும் மன நிறைவாகவும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்க போகிறது. வீடு, வண்டி, வாகனம் போன்ற அமைப்புகள் மேஷராசிக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அமையப்பெறும். தொழிலில் முக்கியமாக தொழில் ஒரு புதிய தொழில் என்பது மேஷராசிக்காரங்க தொழில் பார்க்குறவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் அமைப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் என்பது உங்களுக்கு காத்திருக்கிறது. நிறைய மேஷராசிக்காரர்கள் யோக தசை நடக்கக்கூடியவர்கள் புதிதாக தொழில் தொடங்குவீர்கள். புதிதாக ஆபீஸ் இடமாற்றம் பண்ணுவீங்க. கூட்டு தொழில் செஞ்சவங்க தனியாக உங்களுக்குன்னு செப்பரேட்டாக அந்த தொழிலை எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே மேஷராசிக்கு இந்த வருடம் கண்டிப்பாக அமையும். மனதில் ஒரு நல்ல உறுதி மட்டும் வேணும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் என்பது வந்து போகும். அந்த இடத்தில் நீங்கள் கோவப்படாமல் சற்று விட்டு கொடுத்து போகும் நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் மன அழுத்தத்தை கொடுக்காமல் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் குறிக்கோளில் மட்டும் கவனத்தை வைத்து கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவீர்களானால் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமையப்பெறும். வரவு செலவு பிரச்சனைகள், செலவுக்கேற்ற வரவு கண்டிப்பாக இருக்கும். செலவுகள் இருக்கதான் செய்யும். குடும்பத்தில் அதிகமான செலவுகள் வரதான் செய்யும். சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. அதுக்கேற்ற வருமானமும் உங்களுக்கு வரதுக்கு ரெடியாக இருக்கு வரும். மனதைரியத்தை மட்டும் விட்டு கொடுக்காம தொழிலும் வருமானத்திலும் உங்களுடைய உடல்நலத்திலும் கவனம் செலுத்தி இந்த 2026ஆம் ஆண்டு கொண்டு போவீர்களானால் மிகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வருடமாக மேஷராசிக்கு இந்த வருடம் உள்ளது. ரிஷபராசிக்காரர்களுக்கு முதலில் சொல்லப்படுவது கவலைப்படாதீங்க. உங்கள் கொடுக்க வேண்டிய கடனை கொடுப்பீங்க. கடன் அடையக்கூடிய வருடம். சிறிது சிறிதாக கடனை கொடுத்து முடிப்பீர்கள். அதற்கான பணவரவு, அதற்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு 2026இல் கண்டிப்பாக காத்திருக்கிறது. நல்ல ஒரு வேலையில் முன்னேற்றம் இருக்கும். அம்மாவின் உடல்நிலையில் அதிக கவனம் தேவை. அவங்களுடைய உடல்நிலையில் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் தேவை என்பது ஏற்படும். மற்றபடி மன அமைதி, மன நிம்மதி, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 என்பது இருக்கும். திருமண அமைப்பு கைகூடி வரும். திருமணம் நடக்கும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் என்பது நடக்கும். மனதிற்கு பிடித்த மாதிரியான திருமணம் நடக்கும். வெளியூர் அமைப்பு, வெளிநாடு அமைப்பு, இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையப்பெறும். 2ஆம் இடத்தில் குரு இருப்பதால் நல்ல குடும்பத்தை அமைத்து தரக்கூடிய நல்லதொரு அமைப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. வேலையில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் பிஸியாக இருப்பீங்க. வேலையில் ஒரு இடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். அதற்கேற்ற மாதிரி வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு திருமணம் வாய்ப்புகள் கூடி வரும். அது மாதிரி வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கப்பெறும். அந்த ஐடியாலாம் வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கை கொடுக்கும், நடக்கும். சரிங்களா? திருமணம் நடக்கும். குழந்தை அமைப்பு எல்லாமே கிடைக்கும். நம்மளுக்கு கஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. நம்ம பெருசாக நீங்கள் பிளான் போட்டு ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா அதில் கொஞ்சம் தடுமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அஷ்டமச்சனி முடிந்தாலும் இந்த ஒரு வருடம் நீங்கள் பொறுமையாக தான் அவங்க லைஃப் போகிற மாதிரி இருக்கும். பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்காது. பெரிய மாற்றங்கள், பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றங்கள் உடனே நடக்கிறதுக்கு அமைப்பு கம்மி. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் அவசரப்பட்டு தலையை கொடுத்து மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். ஸோ இருக்கிற வேலைக்கு பங்கம் இல்லாமல் இருக்கிற உங்களுடைய முடிவுகளுக்கு எதுவும் சேதம் வரக்கூடாது அப்படின்னா
பொறுமையை கடகராசி வந்து கண்டிப்பாக கையாளணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வீண் பழிகள், செய்யாத தவறுக்கு வந்து கெட்ட பேர் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒழுக்கம், கண்டிப்பாக ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இது எல்லாமே வந்து சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் கடகராசி கடைபிடித்தீர்களானா இந்த 2026ஆம் ஆண்டு ஸ்லோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 2027லேருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆண்டாக அமைகிறதுக்கு, உங்கள் லைஃப் மாற்றம் அடைகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது.